இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா பைத்தான் எப்படி நம்ம டெஸ்க்டாப்போ இல்லை லேப்டாப்பில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது தான். பைத்தான் ப்ரோக்ராமிங் கற்றுக்கணுன்னா முதல்ல நம்ம வந்து என்விரான்மெண்ட் செட்டப் பண்ணணும். என்விரான்மெண்ட் செட்டப் பண்ணுறதுனா எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, என்ன டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து நார்மல் பைத்தான் இன்ஸ்டாலேஷனை பார்ப்போம். ஸோ அதை வந்து இங்கே டவுன்லோட் பைத்தான் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா பைத்தானோட வெப்சைட்டுக்கு போயிடும். அதில் வந்து இங்கே டவுன்லோட் பைத்தான் இந்த வெர்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை கிளிக் பண்ணோடனே சேவ் பண்ணுறேங்க. டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இது கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நம்ம ரன் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து இன்ஸ்டால் நவ் அதை மட்டும் கொடுத்தா போதும். எஸ். ஸோ இப்போ நம்ம செட்டப் ஃபைல் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செட்டப் ஃபைல் முடிஞ்சிருச்சு. ஸோ முடிஞ்ச உடனே நம்ம வந்து நேராக ப்ரோக்ராமிங் போக முடியாது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பைத்தானோட பாத்தை நம்ம செட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து சி ப்ரோக்ராமிங் போனோம். சி இதில் வந்து யூசர்ஸ் வந்து ஆப் டேட்டா இதுக்கு போயிட்டு லோக்கல் இதில் வந்து ப்ரோக்ராம்ஸ் இதில் பைத்தான் அப்புறம் நம்ம 13 வெர்ஷன் அதை வந்து காப்பி பண்ணணும். ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு முன்னாடி வந்து சர்ச் பாரில் போய் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ்னு இருக்கும். எடிட் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் இதில் போயிட்டு இந்த பாத்துன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி எடிட் கொடுங்க. இதில் வந்து இந்த டபுள் கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு இது பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகே. திருப்பி என்னென்னா அதிலே ஸ்கிரிப்ட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதையும் நம்ம வந்து பண்ணணும். இந்த ஸ்கிரிப்ட்ஸ் இதை வந்து காப்பி பண்ணணும். திருப்பியும் இதில் போய் பாத்தில் வந்து எடிட் கொடுத்து இன்னொரு லைனில் வந்து பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. அப்புறம் இங்கேயும் ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணணும். ஸோ இப்போ கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணோன்னே ஓப்பன் பண்ணால் இப்போ நம்ம பைத்தான் வெர்ஷன் வந்து 3.11.4 வந்து இருக்குது. ஸோ இது ஏன் 3.11னா நம்ம வந்து சிஸ்டம் ரீபூட் பண்ணல. ஸோ ரீபூட் பண்ணிவிட்டு நம்ம வந்து செக் பண்ணோம்னா 3.13 வந்து நிற்கும். ஏன்னா நம்ம அதை தான் டவுன்லோட் பண்ணோம். 3.13.7 வந்து இருக்கும். ப்ளஸ் நம்ம ஃபோல்டர் ஆட் பண்ணதும் பார்த்திங்கன்னா 3.13 தான் ஆட் பண்ணியிருக்கோம்.
ஸோ இப்போ நம்ம பைத்தான் ரன் பண்ணுறதுக்கு ஒரு டூல் வேணும். ஸோ அந்த டூல் என்னென்னா விஷுவல் ஸ்டுடியோ டூல். ஸோ அதுதான் 2வது டாப்பிக்காக போட்டிருக்கோம். ஸோ இது வந்து இந்த டவுன்லோட் விஎஸ் கோடை கிளிக் பண்ணோம்னா இங்கே போயிடும். ஸோ இதில் போய் டைரெக்டாக டவுன்லோட் கொடுக்கணும். இதில் வந்து நம்ம விண்டோஸு, ஸோ விண்டோஸை வந்து கொடுத்தோம்னா ஸோ இப்போ நம்ம விஎஸ் கோடு வந்து டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. இது கிளிக் பண்ணி அதுவும் ரன் பண்ணணும். இப்போ இதில் வந்து ஐ அக்செப்ட் தி அக்ரிமெண்ட், நெக்ஸ்ட் கொடுக்கணும். நம்ம இது நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட்டு டெஸ்க்டாப் ஐக்கான் வேணும்னா டெஸ்க்டாப் ஐக்கான் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக பாத்தில் போய் ஸ்டோர் ஆகிடும். நம்ம போய் தனியாக கொடுக்க தேவையில்லை. இப்போ நம்ம பைத்தான் இன்ஸ்டால் பண்ணும்போது தனியாக கொடுத்தோம்ல, ஸோ அது மாதிரி இதுக்கு வந்து அங்கே மெனு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் பைத்தானில் ஆப்ஷன் கொடுக்கல. ஸோ அதனால் நம்ம போய் மேனுவலாக ஆட் பண்ணோம். ஸோ இங்கே வந்து ஆல்ரெடி கொடுத்ததுனால அது ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். இன்ஸ்டால் இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நம்ம இங்கே ஃபினிஷ் கொடுத்துட்றோம். ஃபினிஷ் ஆனோடனே அதை ஓப்பன் ஆகிடும். ஏன்னா இங்கே டிக் மார்க் இருக்குது, லான்ச் விஷுவல் ஸ்டுடியோ கோடுன்னு. ஸோ அதனால் ஃபினிஷ் கொடுத்தோடனே விஷுவல் ஸ்டுடியோ கோடு வந்து லான்ச் ஆகிடும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும். இந்த ஃபைல் மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸ்டென்ஷன் ஃபஸ்ட்டு போனோம். இதில் வந்து பைத்தான் சர்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த பைத்தானை வந்து கிளிக் பண்ணுங்கள், மைக்ரோசாஃப்ட் பைத்தான். ரீஸ்டார்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுங்க. ஸோ இப்போ முடிஞ்சது. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா இங்கே ஃபைலுக்கு போயிட்டு நம்ம ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணோம். இ ட்ரைவில் ஜஸ்ட் ஒரு ஃபோல்டர், நியூ ஃபோல்டர் கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பைத்தான் ஆட் பண்ணிவிட்டு செலக்ட் ஃபோல்டர் இதை கொடுத்துருங்க. இப்போ பைத்தான் ஓப்பன் ஆயிடுச்சா? ஸோ இதில் வந்து ப்ரெஸ் கொடுத்துருங்க, ஸ்ட்ரெஸ் த ஆத்தர்ஸ். இப்போ பைத்தான் ஃபோல்டரில் இந்த ஃபைல் இருக்குல்ல, இந்த ஃபைலை கொடுத்து இதில் வந்து ஜஸ்ட் ஒரு நேம் டாட் பிஒய்ன்னு கொடுத்துடணும். ஸோ இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ இங்கே என்ன பண்ணுறோன்னா இங்கே வந்து நம்ம டைப் பண்ண போகிறோம். என்னென்னா பிரிண்ட் டபுள் கோட்ஸில் ஹெல்லோ வேர்ல்ட் அப்படின்னு கொடுத்து இதை வந்து சேவ் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணி இல்லைனா கண்ட்ரோல் எஸ் கொடுத்துருங்க, சேவ் ஆகிடும். இல்லைனா டாட் வரும். இப்போ ஏதாச்சும் நீங்கள் கம்மாவை ஆட் பண்ணிங்கன்னா இங்கே புள்ளி வந்துடும். ஸோ இப்போ வந்து இந்த ஃபைல் சேவ் ஆகலன்னு அர்த்தம். ஸோ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பி கண்ட்ரோல் எஸ் எடுத்திங்கன்னா இது வந்து சேவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா ரன் பண்ண போகிறோம். இங்கே வாங்க, ஹலோ வேர்ல்டுன்னு கொடுத்துச்சு. இப்போ நான் திருப்பி இது காப்பி பண்ணி இதை கொடுத்து இதையும் சேவ் பண்ணிவிட்டு இதை மட்டும் செலக்ட் பண்ணி திருப்பி ரன் பண்ணுறேன். இங்கே வாங்க, ரெண்டும் ரன் ஆகுது. ஸோ இப்போ நம்ம வந்து
இது ரிமூவ் பண்ணிடுறேன். ஜஸ்ட்டு இது கிளிக் பண்ணுங்கள். நான் F5 டைரெக்டாக கொடுத்து ரன் F5. ஹலோ எவ்ரி ஒன் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம என்ன கொடுத்தோமோ அதை தான். இல்லைனா C++, C# பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோடாக டைப் பண்ணோம். இப்போ C# இல்லை C++ஓ எடுத்திங்கன்னா இன்க்ளூட் கோடியோ .h studio.h. ஸோ அதெல்லாம் போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம வந்து பப்ளிக் கிளாஸ்லாம் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் ரன் பண்ணோம். இது வந்து நீங்கள் டேரெக்டாக நம்ம எப்படி நார்மலாக பேசணும்ல, ஸோ இட்ஸ் லைக் அ கான்வர்சேஷன். நீங்கள் என்னென்ன கொடுக்குறீங்களோ அது எல்லாமே டிஸ்பிளே பண்ணணும், அவ்வளோதான். ஜஸ்ட்டு நீங்கள் வெல்கம் கொடுங்க, ரன் கொடுங்க. இப்போ வந்து வெல்கம்னு வந்துடும். ஸோ இது அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட் இன்ஸ்டலேஷனும் நம்ம வந்து அடுத்தது வந்து பைத்தான் இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ரன் பண்ணுற டூல் விஷுவல் ஸ்டுடியோ கோடும் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து நம்ம எப்படி ரன் பண்ணோம், பாத் எப்படி செட் பண்ணோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கோடிங்கும் நம்ம பண்ணியாச்சு. பிரிண்ட் ஹெலோ வேர்ல்ட், பிரிண்ட் வெல்கம். ஸோ அதுக்கப்புறம் ஹலோ எவ்ரி ஒன் வாட்சிங் திஸ் வீடியோ எல்லாமே போட்டாச்சு. எல்லாத்துக்குமே ஆன்சர் கொடுத்துருச்சு. ஸோ இது ஒரு வே ஆஃப் பைத்தான் இன்ஸ்டலேஷன். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து அனகோண்டா இருக்குது, ஜூபிட்டர் நோட் புக் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூகுள் கொலாப் இருக்குது. ஸோ இது வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.